ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேவி சில்ட்ரன் ஸ்கூலில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது டிஜிடி ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர், பிரைமரி டீச்சர் இவங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நேவி சில்ட்ரன் ஸ்கூல் கோயம்புத்தூர், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்துட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர், அடுத்து ப்ரைமரி டீச்சர், அடுத்து ப்ரீ ப்ரைமரி டீச்சர், பால்வட்டிகா டீச்சர், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஜிடி ட்ரைடு கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பிஏ பிஎஸ்சி டிகிரி ஸ்டடிட் அஸ் எ ரெகுலர் கோர்ஸ் அண்ட் குவாலிஃபைடு வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் வித் ரிலவெண்ட் சப்ஜெக்ட் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிஏ பிஎஸ்சி டிகிரி வந்துட்டு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சோசியல் ஸ்டடீஸ், சயின்ஸுன்னு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா பிஎட் வந்து ரெகுலர் பேசிக்ஸில் வந்து முடிச்சிருக்கணும். 50% வந்து மார்க் இருக்கணும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிஜிடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிஆர்டி ப்ரைமரி டீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தோம்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் பிபிஏ டிகிரி வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் இந்த ரிலவெண்ட் சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டட் இந்த ரெகுலர் கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிஎட்னு பார்த்தோம்னா 50% வந்து மார்க் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ப்ரீ பிரைமரி டீச்சர் அண்ட் பால்வாட்டிகா டீச்சர் பார்த்தோம்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் டிகிரி அண்ட் டிப்ளமோ ஆஃப் மாண்டிசரி நர்சரி டீச்சர் ட்ரைனிங் ஃபார் எ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் கொடுத்துருக்குறாங்க. சில காமன் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோன்னா குட் பர்சனாலிட்டி வித் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட் இன் ஹிந்தின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரை வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கான. அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ 45 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில முக்கியமான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி செலக்டட் பை த 3-tier ப்ராசஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அண்டு டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், இந்த மூணுமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது செலக்டட் கேண்டிடேட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து டெமோ கிளாஸஸ் வந்து இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 24 மே 2024 வந்து கொடுத்துருக்குறாங்க. 6 மணிக்குள்ள ஈவினிங் 6 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காமன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டு பார்த்தோம்னா ஜூன் 8 வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 24 மே. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டு பார்த்தோம்னா 8 ஜூன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். ரீசெண்ட் டைமில் உள்ளதை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிடி, எஸ்டி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்துட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கேட்டிருக்காங்க, அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் மதர்ஸ் ஹவுஸ் நேம்ஸ் அதுக்கு எடுத்துருக்குறாங்க, அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. அடுத்து நம்மளோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து டெலிஃபோன் நம்பர் இருந்தால் அது கொடுங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களோட வந்து கான்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து சில அதாவது நம்மளோட ஸ்டடீஸ் எப்போ முடிச்சிருக்கோம், இந்த பீரியடில் என்ன படித்தோம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. வித் பெர்சன்டேஜோட கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிருங்க. அடுத்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, எந்த பீரியடு ஃப்ரம் டு அந்த இயர்ஸ் மந்த் எல்லாமே கொடுத்துங்க. அந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன இதில் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ரீட் அண்ட் ரைட் எது தெரியும் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் ஃபீல்டில் ஏதாச்சும் டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துருங்க. அடுத்து லாஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எதுக்காக அந்த ஜாப்பில் இருந்து இந்த ஜாப்புக்கு சேஞ்ச் ஆக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்கேனடு காப்பீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட் டு பி அட்டாச்சு, இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க, இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்குறது எல்லாமே பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உள்ளது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறேன். என்னோடய நாலேஜுக்கு எட்டினது வரை நான் வந்து கரெக்டான இது கொடுத்துருக்குறேன், சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறேன். சப்போஸ் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இது எல்லாமே கரெக்டானதான். இன்கம்ப்ளீட் அல்லது ஃபால்ஸானது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எல்லாத்தையுமே டிக்ளரேஷனுக்கு வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிளேஸ் டேட்டு கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட சைன் கேட்டுக்கோங்க, இதையுமே கொடுத்துருங்க. இப்போ ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு எனி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடி அண்டு வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.